அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொளியில் நம்ம இந்திய அரசியலமைப்பில் முந்தைய ஆண்டில் கேட்கப்பட்ட வினாக்களை ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் 15லேருந்து 20 வினாக்கள் இந்தியன் பாலிட்டியிலேருந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ மிக முக்கியமான பகுதி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நமக்கு என்ன ஒரு கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்திய தேசிய காங்கிரஸை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது? சரிங்களா? ஸோ ஐஎன்சி சம்மந்தமாக நமக்கு கேட்டிருக்காங்க. பாருங்கள், வைஸ்ராய் டப்ரின் பிரபுவோட அனுமதியினோட பேரில் தான் ஏஓ ஹியூம், ஏஓ அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் 1885 டிசம்பர் 28, இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1885 டிசம்பர் 28ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க? இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவிக்கிறார். யார்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். எப்போ? 1885 டிசம்பர் 28. யாரோட அனுமதியின் பேரில்? டப்ரின் பிரபுவோட அனுமதியின் பேரில். இது எல்லாமே கேள்வி எப்படி வேணாலும் வடிவமைக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டுனா கரெக்டு தாங்க. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது பாருங்கள். பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில். உண்மைதான். அப்போ முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கே கூடுது அப்படின்னா பம்பாயில். அந்த பம்பாயில் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இது டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்கலாம். சரிங்களா? ஸோ பம்பாயில் கூடிய முதல் காங்கிரஸின் மாநாட்டில் மொத்தம் எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு டைரக்ட் கொஸ்டின் கூட நம்ம கேட்கலாம். 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. சரியாங்க? அதுக்கப்புறம் அப்போ இந்த 9 தீர்மானத்தில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த ஜி சுப்பிரமணியர். இதுவும் மிகச்சரியானது. சரிங்களா? ஸோ அப்போ 3 கூற்றுகளுமே மிகச்சரியாக இருக்குது. 4வது கூற்று பாருங்கள். இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. கரெக்டு தான். ஆனால் 480 பேர் கலந்துக்கிறல, 72 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ முதல் காங்கிரஸ் மாநாட்டில் மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் அப்படின்னா 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இதில் எது சரி? ஏன்னா அவங்க எந்தெந்த கூற்று சரின்னு தான் நமக்கு வினாவே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3மே மிகச்சரி. 4வது கூற்றில் என்ன தவறு? 72 பேர்னு வரணும், அதுக்கு பதிலாக 480 பேர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் பால் தான் இதுக்கான ஆன்சர். 1, 2, 3 மட்டும் சரி. சரிங்களா? அவ்வளோதான் இந்த கேள்வி. அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள கட்சிகளின் பெயர்களை அதன் தலைவருடன் பொருத்தி காட்டுக. சரிங்களா? ஸோ கட்சியோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த கட்சியோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் தேசியவாத காங்கிரஸ் கட்சி. இதை ஆலன் ஆக்டேவியன் ஹியூம்னு கொடுத்துருக்காங்க. கிடையாதுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் என்னது? ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். சரிங்களா? ஸோ அப்போ அது தவறு. பகுஜன் சமாஜ் கட்சி யார் அப்படின்னா மானியவர் கான்சி ராம், இவர் தாங்க. சரிங்களா? இதெல்லாம் சும்மா அப்படியே டேரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதே கொஸ்டினை கேட்கணுன்னா இப்படியே தான் தூக்கி அப்படியே கட் பண்ணி தான் வைக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் மானியவர் கான்சி ராம். சரிங்களா? அவர் தான். அடுத்தது ஜனதா தளம் அப்படின்றது சரத் யாதவ்னு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மிகச்சரியானது. சரத் யாதவ் அப்படின்றது எந்த கட்சியை சேர்ந்த தலைவர் அப்படின்னா ஜனதா தளம். சரிங்களா? அடுத்தது லோக் ஜனசக்தி கட்சி அப்படின்றது பவன் கல்யாணம் கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு தான். இதை லைட்டாக பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ எது சரி அப்படின்னா 2, 3 சரியானது. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்களேன். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. என்ன சார் கேட்டிருக்காங்க பாருங்கள். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு 7ஆம் வகுப்பு
பாலிட்டியில் வந்து என்னது இருக்குது, இந்த பாடம் இருக்குது, அதில் இருந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு சிலபஸில் நுகர்வோர் ஆணையம் பற்றி நம்ம படிக்கணும். அது சிலபஸில் இருக்குது பாருங்கள். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. ஸோ ஃபஸ்ட்டு இது அப்படியே டேரெக்டாக சரியாக தான் இருக்குது. அடுத்ததுங்க, நுகர்வோர் பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இதுக்கான நேஷனல் கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1988. ஸோ 4வது ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், தேசிய மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. சரிங்களா? ஏதோ நுகர்வோர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் தேசிய அளவில் வந்து நீங்கள் முறையீடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மேல்முறையீட்டு அதிகார வரம்பு எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 நாட்கள். சரிங்களா? ஸோ அதுக்கு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் மாநில மேல்முறையீட்டு அதிகார வரம்பு அப்படின்றது 45 நாட்கள். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 3, 2. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டெல்லியில் இருக்குது. சரிங்களா? அப்போ அதுதான் மிகச்சரியானது. அப்போ 1, 4, 3, 2. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், இந்திய உச்ச நீதிமன்றத்தை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம 12th பாலிட்டி புக்கு. சரிங்களா? 12th பாலிட்டியில் இந்திய நீதித்துறை அப்படின்றது 4வது யூனிட்டாக இருக்குது. அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு கொஸ்டினை எடுத்து அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பாருங்கள், இந்திய உச்ச நீதிமன்றத்தை பற்றி சரியான கூற்றில் நமக்கு மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக வந்து இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வல்லுநர்கள் குழு இதை சரின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் ஏன்னா நமக்கு புக்கில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே அந்த கூற்று 1ல் தற்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தற்போது ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. தற்போது இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த தற்போதுன்ற வார்த்தை இங்கே கொடுக்கல, அதனால் இந்த கூற்றை வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. பட் பொதுவாக இந்திய உச்ச நீதிமன்றம் அப்படின்றப்ப வந்து நம்ம என்ன தான் பண்ண முடியும்? ஜனவரி 28, 1950 முதல் செயல்பட தொடங்கினதுன்றது காமனான விஷயம். இது மிகச்சரியானது தான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவும் சரியாக தாங்க வரும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், செகண்ட் கூற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நீதிபதி ஹரிலால் ஜே கனியா முதல் தலைமை நீதிபதி. இது மிகச்சரியானதுங்க. ஸோ இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் நியமிக்கப்பட்டார் அப்படின்னா ஹரிலால் ஜே கனியா அப்படின்றவங்க தான் நியமிக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இது தற்போது உள்ள வளாகத்துக்கு 1988ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது கிடையாதுங்க. 1968 என்ன பண்ணாங்க, இதை வந்து மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த தான் வந்து நீங்கள் கவனமாக குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதில் இவங்க கொடுத்த ஆன்சர் வந்து 2 மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 1 தவறுன்றதை நான் முன்னாடியே சொன்னேன். தற்போது அப்படின்ற வார்த்தை இல்லை. ஸோ அதனால் நம்ம புக்கை வந்து எவிடன்ஸாக வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வினாவை வடிவமைச்சிருக்காங்க. ஸோ முன்னாடி தற்போதுன்ற வார்த்தை வந்திருந்துச்சுன்னா கூற்று 1 வந்து சரி. சரிங்களா? ஸோ இல்லைனாலும் சரின்னு தான் சொல்லணும். பட் அது ஏன் தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரில. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வல்லுநர்களுடைய முடிவை வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு 1, 2 சரின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க. இந்திய தேசிய சட்டத்தில் மக்களவைக்கு அதிக நிதி அதிகாரம் உண்டு. உண்மையிலே தாங்க மிகச்சரியானது. என்ன அப்படின்னா நம்ம மக்களவை மாநிலங்களவைன்னு பிரிக்கும்போது 2க்குள்ள அதிகாரத்தை கம்பேர் பண்ணும்போது மாநிலங்களவையை காட்டிலும் மக்களவைக்கு தான் பொதுவாகவே அதிக அதிகாரம் இருக்குது. இதில் நிதி சம்பந்தமான விஷயங்களை எடுக்கும்போது முக்காவாசியான அதிகாரங்கள் யாருக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது. ஸோ கூற்று கரெக்டு. காரணம் பாருங்கள், இப்போ நிதி அதிகாரம். ஸோ அப்போ நிதி அப்படின்றப்ப வந்து விதி 280 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், அதாவது மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் நிதி மசோதாக்களை மக்களவைக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். சரிங்களா? இதெல்லாம் அழகாக நம்ம 10th புக்கில் பாக்ஸில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாங்க. என்னென்னா மாநிலங்களவை வந்து கண்டிப்பாக ஒரு நிதி மசோதாவை 14 நாட்கள் கையில் வச்சுக்கிறலாம். சரிங்களா? ஸோ 15வது நாள், அதாவது 14 நாளில் மேக்ஸிமம் திருப்பி அனுப்பிடுவாங்க. திருப்பி அனுப்பலை அப்படின்னா 15ஆம் நாள் வந்து என்னது, மாநிலங்களவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு மக்களவை அவங்களாம் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? சரிங்க சார், மாநிலங்களவையால் இந்த நிதி மசோதாவை நிப்பாட்டி வைக்க முடியுமா அப்படின்னா நிப்பாட்டி வைக்க முடியாது.
சரிங்களா? 14 நாட்கள் மட்டும்தான் நிப்பாட்டி வைக்க முடியும். 15வது நாள் இவங்ககிட்ட கேட்காமையே மக்களவையில் அது பாஸ் ஆனதாக கருதப்படும். சரிங்களா? இது கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே வினாவா அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மிகச் சரியானது. அதாவது என்ன அப்படின்னா கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். சரிங்களா? ஸோ அப்போ இதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தவறாக பொருத்தப்பட்டது எது? ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு நிறைய கேட்குறாங்க. ஸோ தவறான இணை எது, இல்லாட்டி சரியான இணை எது அப்படின்னு தான் நிறையா வினாக்கள் நமக்கு வந்து கேட்பாங்க. பாருங்கள், இந்து வாரிசு சட்டம் 1965 கிடையாது, 1956. சரிங்களா? ஸோ இந்து வாரிசு சட்டம் வந்து என்னதுங்க 1956 தான் சரி. அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமை உறுப்பு 32 தான், அது மிகச் சரியானது. அடுத்தது மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10ஆம் தேதி தான் நம்ம கொண்டாடுறோம், அது மிகச் சரியானது. அடுத்தது தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 2005 அக்டோபர் 12. சரிங்களா? ஸோ 2005 அக்டோபர் 12 அதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்படுது. ஸோ அப்போ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா 1, 4 தவறு. சரிங்களா? அது எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் டெல்லியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 மற்றும் 4 தவறு. அப்போ அதுக்கு சரியானது என்னன்றதையும் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9th பாலிட்டியிலேருந்து இந்த கொஸ்டினை வந்து எடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா விதியை அடிப்படையாக கொண்டு ஒரு பொறுத்துக வடிவமைப்பில் நமக்கு கேட்டிருக்காங்க. தீண்டாமை ஒழிப்பு இதெல்லாம் 6வது புத்தகத்திலிருந்து 12வது புத்தகம் வரைக்கும் என்ன பண்ணுது, இந்த தீண்டாமை ஒழிப்பு இருக்குது. நீங்கள் பாலிட்டியில் எந்த ஒரு வகுப்பு எடுத்தாலுமே இந்த கேள்வி வந்து இருக்கும். ஸோ தீண்டாமை ஒழிப்பு விதி 17. சரிங்களா? அடுத்து கல்வி சாரா பட்டங்கள் ஒழிப்பு வந்து விதி 18. அடுத்தது வயது வந்த ஒரு வாக்குரிமை வந்து விதி 326. அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறை வந்து விதி 39. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? 3, 4, 1, 2 எங்கே கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ மிகச்சரியான பதில் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு மிகச்சரியான பதில். இதெல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சதாக தான் இருக்கும் இந்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றதுனால நான் இதை எடுத்துக்கிட்டேங்க. அதாவது வந்து முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் இந்த கொஸ்டினை நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பாருங்கள், இதை அடிப்படையாக வச்சு உண்மையான கூற்றுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 3 கூற்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதலமைச்சர்களுடைய காலை உணவு திட்டம் அப்படின்றது மிக பிரபலமான ஒரு ஸ்கீமுங்க. ஏன்னா நம்ம இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் என்ன பண்ணுச்சு, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துச்சுங்க. ஸோ அது சம்மந்தமான கூற்றுகளை பாருங்கள். ஃபஸ்ட்டு கூற்று ஆகஸ்ட் 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த திட்டம்னு கொடுத்துருக்காங்க. 2022 கரெக்டு தான், ஆனால் ஆகஸ்ட் கிடையாது, செப்டம்பர் 15 அண்ணாவினுடைய பிறந்தநாள். சரிங்களா? செப்டம்பர் 15ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கீமை வந்து முதலமைச்சர் லான்ச் பண்ணுறாரு. எங்கே லான்ச் பண்ணுறாரு? மதுரையில் லான்ச் பண்ணுறாரு. சரிங்களா? அடுத்தது இந்த திட்டம் ஒவ்வொரு மாணவருக்கும் சமச்சீரான சக்தி இருக்கணும், அதாவது நியூட்ரிஷியன், அடுத்து புரோட்டீன், இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாம் கிடைக்கிறத உறுதி செய்யுது. இது மிகச்சரியானதுங்க. அடுத்து 3வது வந்து இந்த உணவு திட்டம் வந்து ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இதுவும் சரி. ஏன்னா நம்ம முதலாக இது என்ன தான் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்ப பள்ளி மாணவர்கள், அதாவது ஆல் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு மிகச்சரியான பதில் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 மிகச்சரியானது. சரிங்களா? அடுத்த வினா பார்ப்போமாங்க. ஸோ உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கேள்வி பணியாளர் தேர்வு, அதாவது கூற்று காரணம் வடிவில் கொடுத்துருக்காங்க. பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நீதி கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது. மிகச்சரியானதுங்க. ஏன்னா நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருந்தப்போ 1924 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு கொண்டு வர்றாங்க. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா அப்போ செய்தியாளர்கள் கேட்கும்போது அந்த நீதி கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைத்து பிரிவையும் சேர்ந்த மக்களுக்கு அரசில் வந்து என்ன பண்ணணும், நிர்வாகமாக இருக்கட்டும், அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், இதில் வந்து எல்லாருக்குமே உரிய வாய்ப்பு கிடைக்கணும், இதுதான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, நீதி கட்சி சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு கான்செப்ட்டு.
அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க கேள்வியாக வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இரண்டுமே மிகச்சரி தான். 1924 நீதி கட்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை வந்து கொண்டு வர்றாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரிங்களா? இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அனைத்து பிரிவு மக்களும் என்ன பண்ணணும், அரசு நிர்வாகத்திலையும் அரசு அலுவலகத்திலையும் பங்கு பெறணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இது எது சரி? ஆப்ஷன் பால் சரி, கூற்றும் காரணமும் சரி, மேலும் காரணம் வந்து கூற்றுக்கு மிகச்சரியான விளக்கம். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். அடுத்த கேள்வி, பெரியார் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஸோ பெரியார் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம 10th புக்கில் இருக்குங்க. ஸோ 10th புக்கில் இருக்கிறத அப்படியே வரிசையாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. பெரியார் வந்து சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகச்சரி. சரிங்களா? சிறையில் இருக்கார். சிறையில் இருக்கும்போதே இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பிரசிடெண்ட்டாக இவரை வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அவ்வப்போது சித்திரபுத்திரன் அப்படின்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். ஆமாங்க, கண்டிப்பாக இவர் வந்து, ஏன்னா இது வந்து டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு. பெரியார் பின்வரும் எந்த புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் அப்படின்னு சில வினாத்தாளில் கேள்விகள் கேட்டிருக்காங்க. சித்திரபுத்திரன். சரிங்களா? அடுத்தது, சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட் கிடையாதுங்க, நீங்கள் மாற்றிக்கங்க, குடியரசு. சரிங்களா? அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு. அடுத்து, பெரியார் தன்னுடைய 93வது வயதில் இயற்கை எழுதினார்னு சொல்லியிருக்காங்க. கிடையாதுங்க, 94வது வயசில் இயற்கை எழுதிப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1973. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியார் வந்து 94 வயசில் வந்து இறந்துருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1973 இறந்துருப்பார். சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன், 10th புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கும். சரிங்களா? அதில் ஒவ்வொரு நபராக பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் இவரை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதிலிருந்து தான் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த வினா இதை டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் டி, திரிபுரா. 1939 மார்ச் திரிபுராவுக்கு தான் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பட் அப்போ காந்தி வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார். ஸோ இவர் வேணான்னு சொல்லிட்டு சித்தராமையா உள்ளே வருவார். சரிங்களா? ஸோ அவருக்கு ஆதரவாக தான் காந்தியடிகள் இருப்பார். ஸோ அவரும் நாளடைவில் வேணான்னு சொல்லிடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து கதை உள்ளே போகும். அடுத்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1931 நவம்பரில் கராச்சியில் சர்தார் வல்லபாய் படேல் என்ன பண்ணுவார், தலைமை தாங்குவார். சரிங்களா? வல்லபாய் படேல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா முக்கியமானது 1931 நவம்பர் மாதம். சரிங்களா? ஸோ டைரெக்டாக இந்த கொஸ்டின்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். பிராந்திய கட்சி, அதாவது மாநில கட்சியை நம்ம என்ன சொல்லுவோம், பிராந்திய கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ மாநில கட்சிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் விதிக்கும் நிபந்தனைகள் என்னென்னது, இது எங்கே கொடுத்துருக்காங்க, 7th பாலிட்டி 7th ஃபஸ்ட்டு டேர்மில் அரசியல் கட்சிகள் அப்படின்ற ஒரு யூனிட் இருக்குங்க. சரிங்களா? அதில் வந்து பாக்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது தேசிய கட்சிக்கு என்னென்ன நிபந்தனை இருக்கணும், மாநில கட்சினா அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த மாநில கட்சியை மட்டும் எடுத்து 3 தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3ஐயுமே நமக்கு ஒரு கூற்று வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. அந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 3% வாக்குகளை பெற வேண்டும். கிடையாதுங்க, அவங்க கண்டிப்பாக 6% வாக்குகளை பெற வேண்டும். 3% கிடையாது, அதுதான் நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. 6% வாக்கை வாங்கணும். அடுத்தது, 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 2 எம்எல்ஏ சீட்டு இல்லாட்டி ஒரு எம்பி சீட்டு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது சரியானது. அடுத்ததுங்க, மாநில சட்டமன்றத்தினுடைய மொத்த தொகுதியில் 6% தொகுதிகளில் 6% தொகுதியில் வின் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. 3% தொகுதியில் தான் வின் பண்ணணும். சரிங்களா? தொகுதியில் 3% வின் பண்ணால் போதும். அவங்க வாங்கக்கூடிய மொத்த செல்லத்தக்க வாக்கில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த ரெண்டையும் நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்படியே ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய 3%க்கு பதிலாக 6% வரணுங்க, இங்கே இருக்கக்கூடிய 6%க்கு பதிலாக 3% வரணுங்க. கொஸ்டின் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 இடத்த மட்டும் மாற்றிருக்கிறாங்க. சரிங்களா? வேறு எதையுமே மாற்றாமல் இந்த வேல்யூவை மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கேள்வி என்ன இருக்குன்னு தெரியும், அதில் என்ன தவறுன்னு நான் சொல்லிட்டேன், அந்த தவறுக்கு மிகச்சரியான பதில் என்னன்னு நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃப்ரீயாக நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா?
அப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள். நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கால வரிசைப்படுத்துக. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு ஒன்றும் இல்லைங்க, 2-3 வினாக்கள் நமக்கு கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தண்டனை சட்டம் 1860. சரிங்களா? ஸோ இந்திய தண்டனை சட்டம் எப்போ அப்படின்னா 1860. ரெண்டாவதுக்கு பாருங்கள், வழக்கு பிரிவு வருமான வரி சட்டம் வந்து 1961 கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் வந்து 1988 கொண்டு வர்றாங்க. பண மோசடி தடுப்பு சட்டம் வந்து 2002 கொண்டு வர்றாங்க. சரியாங்க? ஸோ இந்த ஊழல் தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், பண மோசடி சட்டம் இதெல்லாம் வந்து 8th புக்கிலே நமக்கு இருக்குது. அந்த 8th புக்கில் இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றது உச்சநீதிமன்றம் அப்படின்னு பாலிட்டியில் ஒரு யூனிட் கொடுத்துருப்பாங்க, அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஊழல் தடுப்பு சட்டம், பண மோசடி தடுப்பு சட்டம்லாம் அதே 8th பொருளாதாரத்தில் நீங்கள் படிக்கும்போது, அதாவது பொருளியலில் படிக்கும்போது பணம் முதலீடு இதை பற்றி ஒரு யூனிட் இருக்கும். சரிங்களா? ஸோ கருப்பு பணத்தை பற்றி படிக்கும்போது அதில் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் கால வரிசைப்படுத்துங்க. அப்போ காலத்திற்கு ஏற்றார் போல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வரணும். ரெண்டாவது வந்து என்னதுங்க, அதாவது வந்து 1, 2, அதுக்கப்புறம் வந்து 3, 4. சரிங்களா? 1, 2, 3, 4 தான். ஊழல் தடுப்பு சட்டம் வந்து 1988 தான். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய திருத்தம் இருக்குல்லங்க, அந்த திருத்தம் நிறையா திருத்தங்கள் மேற்கொண்டுட்டாங்க. 2008, 2012 இந்த மாதிரி நிறையா திருத்தங்கள் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த 1, 2, 3, 4ன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ அவங்க ஊழல் தடுப்பு சட்டத்தை இங்கே கேட்டிருக்கிறது என்னவா கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஊழல் தடுப்பு சட்டம் திருத்த சட்டத்தை கேட்டிருக்கணும். சரிங்களா? 1988 தான் ஆக்சுவலாக ஊழல் தடுப்பு சட்டம். சரிங்களா? ஆனால் இவங்க என்ன தான் கேட்டிருக்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து அதோட திருத்தத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பாலில் இருக்கிற மாதிரி 1, 2, 4, 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்விங்க, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக வடிவமைப்பில் கேட்டிருக்காங்க. இந்த பொறுத்துகளை கேட்டது எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 11th பாலிட்டி புக்கில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். சரிங்களா? அந்த பாடத்தில் அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதையுமே மாற்றலை. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வாக்களிக்கும் வயது 21 18 குறைந்தது. சரிங்களா? ஸோ அப்போ இது 61வது சட்ட திருத்தம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறணும். 1988 ஆண்டு. ஸோ அது எங்கே இருக்குது, 1988 மட்டும் கொடுத்துருக்காங்க 2வது இதில் பாருங்கள். அப்போ நீங்கள் சட்ட திருத்தத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறலாம், நான் வந்து என்னென்னா 18 வயசுன்னு சொல்கிறாங்களேங்க, இதை தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த 18ல் 1 வந்து 61ன்னு வச்சுக்கிட்டேன், 8 88ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அப்போ 1988 61வது சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கக்கூடிய வயது 21 18 குறைக்கப்பட்டது. சரியாங்க? அடுத்தது பாருங்கள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது எப்போ அப்படின்னா 1989 பயன்படுத்தணும். சரிங்களா? முதன்முறையாக 1989 நம்ம சில இடத்துல மட்டும் நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது கட்சி தாவல் தடை சட்டம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரொம்ப இதாக பேசப்படுறது கட்சி தாவல் அப்படின்றது தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஸோ அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் வந்து 1985 52வது சட்ட திருத்தம். சரிங்களா? ஸோ இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி நம்ம முழுமையாக ஒரு வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இருந்தாலும் இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம் 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? அடுத்தது வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை வந்து 2010 நம்ம கொடுத்தோம். சரிங்களா? 2010 நம்ம வந்து கொடுத்தோம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு மிகச்சரியான பதில் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான். 2, 4, 1, 3. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. மிக முக்கியமானது நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனையும் அங்கே என்ன பண்ணிக்கிறணும், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அடுத்த வினா பாருங்கள், இதெல்லாம் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 73வது அரசியலமைப்பு சட்டம் ஒரு புதிய பகுதி 9ஐ இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளது. சரிதாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த அரசமைப்பில் புதிய அட்டவணையாக 11வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. அதுவும் சரிதான். பட் இதுக்கான சரியான விளக்கமா அப்படின்றது சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? ரெண்டுமே சரிதான், பட் இதனால தான் அது வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா நமக்கு விதியை கொடுத்து பொறுத்துக்க வடிவமைப்பில் இரண்டாவதாக ஒரு வினா பார்த்தோம். அதே மாதிரியே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க.
பிரிவு 38 அப்படின்றது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? 39 அப்படின்றது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி சொல்லுது. பிரிவு 40 அப்படின்றது வந்து என்ன சொல்லுது? கிராம பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிராம பஞ்சாயத்தினுடைய நிர்வாகத்தை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பின் சட்ட பிரிவு எதுன்னு டைரெக்டாக கேட்டிருக்காங்க. விதி 40. அடுத்து வேலைக்கு ஏற்ற ஊதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிவு 43. சரிங்களா? இது எல்லாத்தையுமே அப்படியே டைரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன். சட்டத்தின் முன் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 38. சரிங்களா? குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பற்றி பிரிவு 39 சொல்லுது. பிரிவு 40 வந்து கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை பற்றி சொல்லுது. பிரிவு 43 வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை பற்றி பேசுது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த வினா பாருங்கள். 2003ஆம் ஆண்டின் குடியுரிமை திருத்தச் சட்டம். சரிங்களா? ஆக்சுவலாக 1955 இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வர்றோம். அதில் 2003 ஒரு திருத்தம் மேற்கொள்கிறோம். அந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் தங்கியிருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் இரட்டை குடியுரிமை கொடுங்க. அதை வந்து வழிவகை செய்யுது. கரெக்டு தான். ஸோ காரணம் என்ன? ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை உள்ளது கிடையாதுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையுமா இருக்குது? கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ கூற்று சரி, ஆனால் காரணம் அதுக்கு சரியான விளக்கம் கிடையாதுங்க. ஸோ அப்போ அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டெல்லியில் இருக்குது பாருங்கள். ஏ சரி, ஆர் ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2003 இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர்றோம். அந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுக்குற மாதிரி வழிவகை செய்கிறாங்க. பட்டு உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே இரட்டை குடியுரிமை இருக்குது அப்படின்னா கிடையாதுங்க. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து இந்த 2 இடத்துல தான் இரட்டை குடியுரிமை இருக்குது. ஸோ எல்லா நாடும் சொல்லியிருக்காங்க, தவறு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. மிகச்சரியான கூற்றுங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம 10th புக்லேயே நமக்கு இருக்குது. இது அரசமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 உறுப்புகளையும் கொண்டிருந்தது. கரெக்டு தானேங்க? நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டப்ப 395 உறுப்புகள் இருந்துச்சு, 22 பாகங்கள் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி இப்போ தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 25 பாகம் இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. விதி வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது இரண்டுமே சரிதான், சரியான விளக்கம்தான். ஸோ ஆப்ஷன் ஏ மிகச்சரியானது. இது நம்ம 10th பாலிட்டிலே ஃபஸ்ட் யூனிட்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். புதுமை பெண் திட்டம். எப்படி நம்ம காலை உணவு திட்டம் மிக முக்கியமானதோ, அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டமும் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நான் இதை எடுக்கிறேன். பாருங்கள், தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டம் வந்து பொருளாதார ரீதியாக நலிவடைந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்களிடையே உயர் கல்வியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டது. மிகச்சரியான கூற்றுங்க. இந்த திட்டம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அது தப்புங்க. சரிங்களா? கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் கொண்டு வரல, நகர்ப்புறத்துலேயும் இருக்கிறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ கூற்று சரிதான், ஆனால் காரணம் தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் சி. சரிங்களா? அதுதான் மிகச்சரியானது. அடுத்த வினா பாருங்கள். அடுத்த லாஸ்ட்டு கொஸ்டினுங்க. 1932 ஜனவரி 26 புனித சார்ஜ் கோட்டையினுடைய உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினவர் யார்? இது நம்ம 10th புக்கில் இருக்காங்க. ஸோ 10th ஹிஸ்ட்ரி பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அப்போ 1932 ஜனவரி 26 புனித சார்ஜ் கோட்டையினுடைய உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினவர் வந்து ஆரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஷ்யம். சரிங்களா? ஸோ ஆரியான்னு சொல்லக்கூடிய பாஷ்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பாஷ்யம் அப்படின்றது தான். சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் 20 வினாக்கள் பார்த்துருக்கோம். இதில் வந்து 2 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். காலை உணவு திட்டமும் இந்த புதுமை பெண் திட்டமும். அதுக்கப்புறம் இந்த வினா வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே வந்திருக்கணும்? யூனிட் 7ல் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, பண்பாடு இதெல்லாம் சொல்கிறோம்லங்க, சமூக மாற்றங்கள், அந்த டாப்பிக்கில் வந்திருக்கணும். ஸோ இதை தவிர்த்து மீதி நம்ம பார்த்த 17 வினாக்களுமே இந்தியன் பாலிட்டியிலேருந்து கேட்கப்பட்ட வினாக்கள். சரிங்களா? ஏன்னா இதை ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளைனோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதே கேள்வியை தான் என்ன பண்ணுறாங்க, வேறு கொஸ்டின் பேப்பரில் எடுக்கும்போது இதே கொஸ்டினை தான் அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய லக்கு, நம்ம எக்ஸாம் எழுதும்போது நம்ம இந்த மாதிரி பார்த்த ஏதோ ஒரு கேள்வி அப்படியே வந்துருந்துச்சுன்னா நமக்கு டைம் ரொம்ப சீக்கிரமாகவே ஆன்சர் பண்ணிவிட்டு அடுத்த வினாவுக்கு நம்ம போயிடலாம். சரியாங்க? ஸோ நம்மளுடைய சேனலில் அடுத்த முயற்சியாக இந்திய அரசியலமைப்பினுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறோம். இதையும் நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அரசு வேலையை உங்களுடைய கனவை மெய்ப்படணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம
இதை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அரசு வேலைக்கு அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.